பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அனைவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. God bless you all. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அப்பா தந்தையே, இயேசு மகாராஜாவே, பரிசுத்த ஆவியானரே, உமக்கு நன்றி சொல்றப்பா. மத்தேயு அதிகாரம் 18 இறைவார்த்தை 20 இவ்வாறு நாங்கள் வாசிக்கின்றோம். என் நாமத்தை குறித்து எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்க மத்தியில் வாசம் செய்வேன் சொன்ன வாக்கு மாறாத தகப்பனை எங்கள் மத்தியில் அப்பா தந்தை நீங்க பிரசன்னமா இருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செல்றப்பா. அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. அழைத்தவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர். இந்த வார்த்தையை கேட்டு தந்தை சிறு மந்தை அழைத்து வந்து அப்பா தந்தை இவரோட நீங்க பேச போறீங்க. இதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 16 இவ்வாறு நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே பேசும், அடியார்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அப்பா தந்தை என்னை மறைத்து நீங்க பேசுங்க அப்ப. அந்த வார்த்தைகள் எங்க இதையே பழகிடுதுங்கப்பா. இந்த வார்த்தை பிறகு வாழ்வாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாங்க அப்பா தந்தை. எங்களால் ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் உதவாத பிள்ளைகள் நாங்க. உங்களால் எல்லாம் கூடும். எங்களோட வாசம் செய்யுங்க. வார்த்தைகள் எங்க இதையே பழகி எழுதுங்க. அவ்வாறு நீங்க செய்யப்படுமா இறக்கத்துக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி சென்றப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கூடியிருக்க அனைவரும் உங்க தெய்வீக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை பிளஸ் பண்ணதுக்காக நன்றி. இந்த எளிய விண்ணப்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருநாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனும் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. தூயனாவினை அருளே ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. தூயனாவினை அருளே ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே, பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே. 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே, 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அவர் மீதிலும் ஆவியை பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மலை பெய்ய வேண்டுமே. அவர் மீதிலும் ஆவியை பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மலை பெய்ய வேண்டுமே. அருகுடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே, அருகுடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்கினி நாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. என்னுடைய தியான சிந்தனை பெரிய யாக்கோபு அதோட ஜேம்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எத்தனை யாக்கோபு இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கிறாங்க. யோசேப்பை போல யாக்கோபும் விவிலியத்துல நிறைய இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியவங்க 3 பேரை குறிச்சு, 3 பேரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க யாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சமீபத்துல ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன்.
தப்பான ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய யாக்கோபுன்ற யார் அப்படின்னா செபெதியின் மகனாகிய யாக்கோபு. செபெதி, சலோமி இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, சகோதரன் யோவான். சரிங்களா? இதுதான் பெரிய யாக்கோபு. செபெதியின் பிள்ளைகள் அப்போஸ்தலர் பணியில அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல அங்கங்க 3 பேர் கூடி ஜெபிப்பாங்க. அதாவது ஏசப்பா கூடயே இருக்கிற 3 பேர் யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த யாக்கோபு அந்த யோவான் இவர் இருவரும் அண்ணன் தம்பிங்க. சரிங்களா? செபெதியின் மகனாகி யாக்கோபு. இதுதான் முதல், இவங்கதான் பெரிய யாக்கோபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய திருநாள் தான் சனிக்கிழமை. சரிங்களா? இன்னொரு யாக்கோபு உண்டு. அந்த சின்ன யாக்கோபு இவர் அல்பேயின் மகனாகிய யாக்கோபு. அல்பேயின் மகனாகிய யாக்கோபு என்று அந்த அப்போஸ்தலர் பணியில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேர் எப்பவுமே 7வது இடத்துல இருக்கும். சரிங்களா? 3வது யாக்கோபு யாரு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து சகோதரன் இல்லையா? சகோதரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யாக்கோபு. அவர் யார் என்றால் அவர்தான் அப்போஸ்தலர் பணியில 15வது அதிகாரத்துல வருவாரு. சரிங்களா? இந்த யாக்கோபு வேற, பெரிய யாக்கோபு வேற. சின்ன யாக்கோபு என்பது அப்போஸ்தலர், அதாவது 12 அப்போஸ்தலர் ஒரு அப்போஸ்தலன் ஆகிய, அதாவது அல்பேயின் குமாரன் ஆகிய யாக்கோபு, இல்ல அல்பேயின் மகனாகிய யாக்கோபு. 3வது யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோட சகோதரன் சொல்லப்படுகிற அந்த யாக்கோபு எங்க வருவாருன்னா யாக்கோபுன்னு சொல்லி 5 அதிகாரம் எழுதியிருப்பாரு பாத்தீங்களா அவரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துல அவர் திருச்சபையை, அதாவது எருசலேம் ஆலயத்தில் தலைவராக இருந்தார். சரிங்களா? அந்த தலைவர்களை பார்க்க சென்றேன் அப்படின்னு பவுலடியா சொல்லுவாரு. 15வது அதிகாரம் 19வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது 3வது யாக்கோபு. இந்த 3 யாக்கோபு காட்டிலும் முதல் தலைமையான யாக்கோபு பெயர் பெரிய யாக்கோபு. அவர்தான் யாக்கோபு த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சந்தி ஆகப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் இதெல்லாம் இவரை குறிக்குது. இவர் யாரு? இவர் எப்போ இறந்து போனார் அப்படின்னா அப்போஸ்தலர் பணியில 12வது அதிகாரத்துல இறந்து போயிடுறாரு. அதனால நிறைய பேர் குழப்பி போய் 15வது அதிகாரத்துல வர அந்த யாக்கோபும் இந்த யாக்கோபும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். இல்ல, நான் சொல்றது விளக்கமா இருக்குதா? முடியலன்னா தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா இது முக்கியமான காரியம். யாக்கோபு யாருன்னு தெரியாம இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு திருச்சபை நகர்ந்து போகுது. பெரிய யாக்கோபு யாருன்னா இவர் தான். 12 அப்போஸ்தலர் ஒருவர். 2வது யாக்கோபு அல்பேயின் மகனாகி யாக்கோபு. 3வது யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோட ஒண்ணு விட்ட சகோதரன் சொல்றாங்க. ஒரு சில பேர் வேற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. அதை பத்தி நம்ம வாதம் பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவோட சகோதரர் ஆகிய யாக்கோபு. இவரு 5 அதிகாரம் யாக்கோபு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இதுதான் எப்பவுமே சொல்வது உண்டு, முதல்ல இறை வார்த்தைக்கு முழங்கால் படிக்கணும். இது நம்ம வாசிக்கும் பொழுது எதர் முழங்கால் படிடுங்க அல்லது எழுதிப்போம். லூக்கா புத்தகம் அதிகாரம் 6 இறைவசனம் 12 16 வரை வாசிப்போம். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான காரியம். இது நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு. அந்திரேயா, அதான் யாக்கோபு கூட பிறந்த அண்ணன் பேரு அந்திரேயா, சகோதரனாகி யாக்கோபு. இது ஒரு யாக்கோபு. இதுதான் பெரிய யாக்கோபு. இவரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். யோவான், அடுத்தால யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, மறுபடியும் ஒரு யாக்கோபு. இவர் பேர் சின்ன யாக்கோபு. அல்பேயின் மகனாகிய யாக்கோபு, இது பேர் சின்ன யாக்கோபு. தீவிரவாதி எனப்படும் சீமோன். 3வது யாக்கோபு யாரை பத்தி நான் சொல்றேன்? அப்போஸ்தலர் பணி 15வது அதிகாரத்துல வரும். திருச்சபை வழிநடத்தினவர்கள் இயேசு கிறிஸ்து சகோதரர் என்ற அடிப்படையில் அவர்தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டது.
எருசலேம் ஆலயம் அவர் கண்ட்ரோல் இருந்தது. அவர் 5 அதிகாரம் யாக்கோபு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க கடைசி 1 பேதுரு 2 பேதுரு 3 பேதுரு முன்னாடி வரும் அந்த யாக்கோபு. சரிங்களா? இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. காரணம் எதுக்குன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும் 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. இறை ஆராய்ச்சியாளர்கள் 3 குரூப். முதல் குரூப் யாரு தெரியுங்களா? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இந்த யாக்கோபு, யோவான் என்றது அண்ணன் தம்பிங்க. இவங்க அப்பா பேரு செபெதி, இவங்க அம்மா பேரு சலோமி. சரிங்களா? இந்த சலோமி எல்லாம் நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன பூசுவதற்காக மகதலே மரியாவோட சேர்ந்து போறார் அப்படின்னா அந்த அளவுக்கு குடும்ப நெருக்கம் உள்ளவர்கள். இரண்டாவது குரூப், முதல் குரூப் யாரு? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இரண்டாவது குரூப் அப்படின்னு சொல்லப்படுவோம். அது யாருன்னா செகண்ட் சர்க்கிள் அப்படின்னுவாங்க. கடவுளோட நெருங்கி இருந்தவங்க இந்த முதல் 4 பேர், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இரண்டாவது அடுத்த செகண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா பிலிப்பு, பர்த்தலேமியோ, மத்தேயு, தோமையார். சரிங்களா? இது 2வது சர்க்கிள். 3வது இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்க, 3வது குரூப்பா பிரிக்கப்பட்ட இதுலதான் அந்த அல்பியின் மகனானே யாக்கோபு அப்படின்னா அந்த அவர் எத்தனாவது இடத்துல வர்றாரு? 9வது இடத்துல வர்றாரு. அல்பியின் மகனானே யாக்கோபு. இவர்தான் சின்ன யாக்கோபுன்னு சொல்லுவாங்க. சிமியோன், அப்புறம் யூதாஸ், அப்புறம் யூதா. அதாவது யாக்கோபு மகனாகி யூதா அப்படின்னு ஒருத்தர் வரும். யூதாஸ் இஸ்காரியத்துன்னு உண்டு. சரிங்களா? இதுதான் 12 இயேசு கிறிஸ்தோட இருந்த திரு தொண்டர்கள் அல்ல திரு தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சிறப்பு அம்சம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு நம்ம ஏன் அவர்களை பத்தி தியானிக்கிறோம்னா, சொல்லப்படாத ஒரு சில காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. யாக்கோபு முதல் வேத சாட்சியாக 12 அப்போஸ்தலர்கள் முதல் ஆளா இறந்தார். திருச்சபைக்கு முதல் வேத சாட்சி உங்களுக்கு தெரியும். அந்த 7வது அதிகாரத்தில் ஸ்தேவானை சவுல் என்பவர் கல்லால் எரிந்து கொலை செய்கிறார். அந்த சவுல் தான் நாள் அடைப்படையில் அவர் பவுலாக மாறுகிறார். ஒரு இரத்த சாட்சி மரிப்பு மூலமாக சவுல் பவுலானார். இப்படிதான் வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. முதல் வேத சாட்சி இரத்த சாட்சி யார் என்றால் ஸ்தேவான். ஸ்டீஃபன் இங்கிலீஷ்ல. 2வது இரத்த சாட்சி யார் என்றால் இந்த யாக்கோபு, இந்த பெரிய யாக்கோபு, ஜேம்ஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க நடக்குதுன்னா அப்போஸ்தலர் பணி 12வது அதிகாரத்துல. நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, கடவுள் மகா இரக்கத்தினாலே கிருபையாலும் எனக்கு 2 பேரும் எங்கிட்ட இருக்கு. கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2 ஜேம்ஸ் ஸ்டீஃபன். கடவுள் கிருபையாக இரத்த சாட்சியம் இந்த விவிலியம் பிரகாரம் அதுக்கு முன்னாடி மரித்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. விவிலியம் சாட்சி சொல்லுது 7வது அதிகாரம் அப்போஸ்தலர் பணி ஆதி திருச்சபையில் இரத்த சாட்சி ஸ்தேவான், 2வது இரத்த சாட்சி யாக்கோபு. யாக்கோபு அதான் அந்த இவர் நம்ம என்ன சொல்ற ஒரு பேரு சந்தியாகப்பர் அப்படின்னு சொல்லப்படுவோம். இதுல ஏன் அப்படின்னு நம்ம அப்பதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் இந்த பேர் அவருக்கு வந்தது எல்லாம் பார்க்க போறோம். இங்க ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27:56 படிங்க சிஸ்டர். 27:56 ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. தயவு செய்து நீங்க விவிலியத்தை ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாம் ரொம்ப பக்கத்துல வசனங்க இருக்கும். படிங்க சிஸ்டர். அவர் கல்லிடையே மகதலா மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் சபெதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். நல்ல கவனிங்க. சபெதியின் மக்களாகிய அதாவது பிள்ளைகளான அவங்க தாய் சலோமி அங்க இருந்து இருக்கிறாங்க. எதுக்கு நான் இந்த வசனத்தோட சொல்றேன்னா, பிரதர் ஏதோ சொன்னார் அப்படின்னு கிடையாது. இறை வார்த்தையோட சாட்சிகளோட வார்த்தைகளை அறிய வேண்டும். எங்க இருக்குது நமக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதம் தான் உங்க கையில இருக்க திருவிவிலியம். நம்ம அறிய வேண்டும், புரிய வேண்டும், படிக்க வேண்டும். படித்து பார்க்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு கற்றுத் தருவார். மனிதன் கற்றுக் கொடுப்பது ஓரளவுக்கு தான். சரிங்களா? கடவுளோட ஆவி உங்களோட கிளியர கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அருமையா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இன்னொரு யாக்கோபு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள் சொல்லப்பட்ட ஒரு யாக்கோபு. இவரை குறிச்சு நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் பணி திருப்பிக்கங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 15 இறைவசனம் 19. எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்ப பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கல் ஆகாது. கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கல் ஆகாது. 15-19 இப்படி இருக்குங்கிறதா? அப்படிதான் இருக்கா? சரி 20 படிங்க. இது என்ன சொல்ல வராங்க நான் சொல்லிடுறேன். இங்க திருச்சபையில பெரிய பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, அந்த விருத்த சேதனம் பண்ணி ஆக வேண்டும் என்று கலகத்தை உருவாக்குவார்கள் ஒரு கூட்டம். விருத்த சேதனம் யாரு பண்ணுவாங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும், முஸ்லிம் சகோதரர்கள் விருத்த சேதனம் செய்வாங்க.
சோ அங்க கிட்டத்தட்ட ஏறத்தால நம்ம ஆதி பெற்றோர்கள் ஆப்ரஹாம் அந்த சங்கதி அங்கிருந்துதான் விருத்த சேதனம் வந்தது. அப்படின்னா நீங்க திருச்சபை அதாவது இந்த திருச்சபைக்குள்ள இருந்தா விருத்த சேதனம் பண்ணாதான் உங்க பாவங்கள் கழுவப்படும் சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த பிரச்சனைக்கு அந்த அந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்காக நம்ம பவுலடியார் அவரு கூட சீலா திமோத்தி இவங்க எல்லாம் எங்க போறாங்க? எருசலேத்துக்கு போறாங்க. அங்கதான் திருச்சபை மூப்பர்கள், தலைவர்கள், வழிநடத்துற அதிகாரிகள், லைக் அப்போ வந்து முதல் போப்பாகி இருந்த பேதுரு தலைமையிலும், அப்புறம் திருச்சபை அந்த எருசலேம் ஆலயத்தை தலைவராக இருந்ததுதான் யாக்கோபு. இந்த யாக்கோபு யாருன்னா அதான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட உன்னிட்ட சகோதரர். ரொம்ப தெளிவா பவுலுடைய சொல்லுவாரு, நான் எருசலேமை சென்றேன், எந்த சீடர்களும் நான் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவோட பிறந்த அந்த யாக்கோபை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு இறை வசனத்துல. ரொம்ப தெளிவா இருக்கும். அவர்கிட்டதான் போறாங்க. அங்க பேதுரு இருக்கிறாரு. கலந்து உரையாடி ஒரு ஆலோசனைக்கு வராங்க. இந்த மக்கள் கிறிஸ்தவர்களை விருத்த சேதனம் செய்ய சொல்லாமா வேண்டாமா அப்படி அவங்க அந்த முடிவெடுக்கும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அந்த அபிஷேகத்திலிருந்து பேதுரு எழுந்து சொல்லுவாரு, தேவையில்லாத சுமைகளை சுமக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன், ஒரு சட்டத்தை உருவாக்குவாங்க. அதை பார்ப்போம். அப்போ 15, 20, 21 படிங்க சிஸ்டர். 20. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட தீட்டும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவைகள் தீட்டுப்பட்டவை. அப்படின்னா சிலைகளை படைத்து அதை சாப்பிடா அது கடவுளுக்கு உகந்தது அல்ல. இதுதான் புதிய ஏற்பாடு கட்டளை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கொடுத்த கட்டளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். ஆனா இன்னைக்கும் இதை அறியாமல் புரியாமல் இன்றும் நம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், பல தலைமுறைகளா இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றும் இந்த காரியம் செய்யறாங்க. அதுதான் பாவமான காரியங்கள். அதான் படிங்க சிஸ்டர், மறுபடியும் படிங்க சிஸ்டர். 15, 20. ஆனால் சிலைகளுக்கு பட்டது தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, ரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். ஆமென். சிம்பிள் பாருங்க. நான் அந்த 10 கட்டளையும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட ரொம்ப சிம்பிள் 4 கட்டளைகள். 1, சிலைகளுக்கு மனிதன் கையால் செய்யப்பட்டது அனைத்தும் சிலைகள். சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்பது பாவம். நம்பர் 1. 2, செத்து போன மிருகத்தை சாப்பிடக்கூடாது. செத்து போய் கிடக்குது பாத்தீங்களா, டெட் அனிமல், அது சாப்பிடக்கூடாது. 3வது, ரத்தத்தை உண்ணக்கூடாது. மிருக ரத்தத்தை இந்த வரட்டுறது, பொறிக்கிறது, தாளிக்கிறது, இது வேதம் பிரகாரம் கூடாது. 4வது காரியம், பரத்தமையில் ஈடுபடக்கூடாது. இதுதான் புதிய ஏற்பாடு சட்டங்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. நான் எதுக்கு இது கூட தெரியாம இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். சிலைனா சிலைதாங்க, சரிங்களா? இது நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தால வாங்க சிஸ்டர். இதுதான் இந்த சட்டத்தை ஏற்றவன் யாரு? இவர் தான் 3வது யாக்கோபு. 2 யாக்கோபு எங்க இருக்கிறாங்க? 1 செபெதியின் மகனாகிய யாக்கோபு, 2வது அல்பியின் குமாரன் அவர் மகனாகிய யாக்கோபு, 3வது யாக்கோபு இயேசு சுவாமியோட பிறந்த, அதாவது ஒண்ணு விட்டு சகோதரர் சொல்றாங்க. அவர் அந்த சகோதரர் இந்த மாதிரி காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அவர் தான் எழுதுறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் நாலேஜ் உள்ளவர், படித்தவர் என்று சொல்லப்படுகிறது. நம்ம 12 அப்போஸ்தலரை கேட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். படிப்பறிவு இல்லாதவர்கள் அநேக பேர் மீனவர்கள். கொஞ்சம் கற்பனை பாருங்களா. ஒன்றும் இல்லாம ஒன்றுக்கும் உதவாதவர்களை தான் கடவுள் வல்லமையாக பயன்படுத்துகிறார். எல்லாம் தெரிஞ்சவங்கிட்ட அவர் கற்றுக் கொடுக்கல, ஒண்ணுக்குமே லாகி இல்ல. அவரிடம் கடவுள் இரக்கத்தோடு கற்றுக் கொடுக்கும் கடவுளாக இவர்கள் மூலமாக திருச்சபை கட்டி எழுப்பியிருக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமிக்க கடவுள் நம் கடவுள். அப்படி என்றால் என் திறமையாலோ, என் ஆற்றலாலோ, எனது புத்தியாலோ, எனது சக்தியாலோ, அல்லது நான் பெரிய நான் பெரிய படித்தவன் நாள் கிடையாது. அவருடைய மகா இரக்கத்தினால் நம்மை உயர்த்த அவர் வல்லவர். அவர் இன்றும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த செபெதியின் மகனாகிய இந்த யாக்கோபு, ஜேம்ஸ் என்ன வேலை பார்த்தாரு? மார்க் புத்தகத்தை திருப்பிக்கங்க. மார்க் புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 19, 20.
உடனே பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு மகாராஜா அழைக்கிறார், என் பணிக்கு வாங்கன்னு. கொஞ்சம் கற்பனை பாருங்க, கொஞ்சம் அப்படியே அந்த சீனுக்குள்ள போங்க. படகு ஓனர் அவர் யாரு? இந்த செபிதி என்பவர். அவங்க அப்பா படகுோட முதலாளி, ஒரு படகு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு படகு அப்படின்னா இன்னைக்கு மதிப்பு அந்த தருவக்குளம், அந்த தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் 50 லட்சம். சரிங்களா? அப்படிப்பட்ட முதலாளி தான். இன்னைக்கு மதிப்பு 50 லட்சம்னா அப்படின்னா வசதியானவர். செபிதி வசதியானவர். அவருக்கு ஒரு தொழில், மீன் பிடிக்கும் தொழில். அவர் வேலை வாங்குவதற்கு ஆட்களை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. அவர்களோட பிள்ளைகள் தான் யாக்கோபு, யோவான். இப்போ ஏசப்பா அழைக்கிறாரு. கொஞ்சம் கற்பனை பாருங்க. 2 பேருமே படகையை விட்டுறாங்க, அப்பாவை விட்டுறாங்க, அம்மா சலோமியை விட்டுறாங்க. வேலை செய்தவர்களும் தூக்கி போட்டுட்டு, கையில இருக்கிற அந்த வலைகளும் தூக்கி போட்டுட்டு, பிடிச்ச மீனும் தூக்கி போட்டுட்டு பின்னால செல்கிறார்கள். இது கொஞ்சம் யோசிக்க முடியுமா நம்மளால? அப்பா அழைக்கிறாரு, இவங்க அப்படியே விட்டுட்டு இயேசு மகாராஜா பின்னால போறாங்க. இதுதான் அழைப்பு. இப்படி கூட அவங்க யோசித்துக்கலாம் இல்லையா? அப்பா, நீங்க 2 பேரும் கூப்பிட்டுருக்கீங்க, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, ஒருத்தர் உங்க பின்னால வரோம், ஒருத்தர் எங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படி சொல்லல. அல்லது அப்பா, இன்னைக்கு நாங்க வரல, நாங்க எங்க வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வாங்கி பிடிச்சிருக்க பார்த்தீங்களா மீன், அதை வித்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த படகெல்லாம் வித்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வரோம் சொல்லல. நல்லா கவனிக்கணும். கூப்பிட்ட நிமிஷமே கூலியாட்கள், நெட்டு, அவங்க வச்சிருக்க அந்த வலை, பண்ண மீன் வியாபாரம், அந்த மீன் பிடிச்ச மீனுங்க, படகு, அப்பா அம்மா அனைத்தும் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து பின்னால் வந்தவர்கள் தான் இந்த யாக்கோபு. நம்ம யோசிக்கணும். நம்மளால இப்படிப்பட்ட காரியம் நம்ம அப்பா நம்ம கிட்ட கேட்டதே கிடையாது. ஒருவேளை இப்படி கேட்டிருக்கலாம், அப்பா என் ஊழியம் செய்யுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்க நல்லா பாடுறீங்க இல்லையா? சில பேருக்கு நல்ல குரல் வளம் இருக்கும். ஜெயாமா அவ்வளவு அழகா பாடுறாங்களா, ஒரு குயில் போல பாடுறாங்க அப்படிதானே? 74 75 வயசுல ஒரு குயிலின் குரல். அந்த மாதிரி சில பேருக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அந்த குரல் எதுக்கு பயன்படுத்தணும்? சினிமா பாடல் பாடுறதுக்கா, அல்ல அவர் நாமத்தை உயர்த்துவதற்கா? கொஞ்சம் கற்பனை பாருங்களேன், எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு. அல்லது பாத்ரூம்குள்ள உட்காந்து பாடிட்டு இருக்கோமா? இதுதான் அவர் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன விஷயம் தான் அவர் எதிர்பார்ப்பாரு. அன்னைக்கு அந்த திருத்தூதர்கள் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, அந்த வணிகத்தை விட்டுட்டு, மீனை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, நெட்டை, அந்த வலைகள் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால போனாங்க. அப்படி எல்லாம் இப்ப நம்ம இந்த கூம்புல சாதாரணமா தான் நம்ம அழைக்கிறார். இன்னொரு இறைவார்த்தை படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அருமையா புரியும். மத்திய அதிகாரம் 4 21 22. அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளையும் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். மறுபடியும் ஒரு சாட்சி வசனம் இங்கேயும் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. உடனே அவர்கள் தங்கள் படகையும் வலையையும் அந்த பணியாட்களையும் அந்த தொழில பிடிச்ச மீனையும் விட்டுட்டு, தந்தை தகப்பன் தாய் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்து பின் சென்றார்கள். எதற்காக? அவர் கூப்பிட்டதுனால உடனே ஒரு பெரிய, அதான் ஆசீர்வாதம். கூப்பிட்ட உடனே பின்னால போறது. அதுதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கோம். லூக்கா 11:28 சொல்லப்பட்டிருக்கோம், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். என்னது? இறை வார்த்தையை கேட்டு, இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் இன்னும் பேறு பெற்றவர்கள் என்று இறை வார்த்தை சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கற்பனை பாருங்க, கொஞ்சம் சிந்தனையில வாங்க. எப்படிப்பட்ட அழைப்பு! ஒரு பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி என்னன்னு தெரியாம, இவரால 3 நேரம் சாப்பாடு கொடுக்க முடியுமா தெரியாது. அவர் அழைத்தார், சென்றார். கொஞ்சம் கற்பனை பாருங்களா. அப்படிப்பட்ட ஒரு அழைப்புல வந்தவர் தான் இந்த யாக்கோபு. அடுத்தால பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபு வேற எங்கெங்க இயேசு கிறிஸ்துவோட இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த என்ன மலை அது, அந்த உருமாற்ற மலையில மலை பேர் தாபூர் மலையில
இயேசு கிறிஸ்தோட இந்த 3 அந்த திருத்தூதர்கள் செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த மலையில் உருமாற்றம், அவருடைய தண்ணியை உருமாற்றம் அடைந்து அவர் யாரோட பேசுறாரு? எலியாவோட மோசையோட பேசுறாரு. உறவாடி கொண்டிருக்கிறார்கள். யாரோட? அப்படி உறவாடும் பொழுது ஒரு காட்சி அப்படின்னா, அந்த மலைக்கு போகும் பொழுது ஒரு அழைப்பு பெற்றவர்கள் ஒருவர், 3 பேர் தான் அழைச்சிருக்காரு. ஒன்று பேதுரு, அடுத்தால யாக்கோபு, யோவான். இந்த மூணுல 2 பேர் அண்ணன் தம்பி. அந்த யாக்கோபோட கூட பிறந்த தம்பி தான் யோவான். அந்த யோவான் தான் அந்த கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு என்ற புத்தகத்தை எழுதுறாரு இல்லையா? 22 அதிகாரம் கொண்ட புத்தகத்தை எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப இந்த இறைவார்த்தை மூலமா தியானிப்போம். மத்திய அதிகாரம் 17 இறைவசனம் 1-2. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான காரியம். இயேசு கிறிஸ்து அந்த மலைக்கு போறார், ஜெபிக்க போறார். அந்த ஜெபத்துலதான் அவருக்கு வெளிப்பாடு கிடைக்குது. எப்படிப்பட்ட பாடுகள், அவர் எப்படிப்பட்ட நிந்தைகள் எருசலேமில் அவருக்கு கொடுக்கப்படும், எப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க போற அவர் அறிந்த பட்சத்தில் அந்த இடத்துல உருமாற்றம் அடைகிறார். அந்த உருமாற்றத்தை பார்த்து அந்த காட்சியை கண்ட உடனே பேதுரு அருமையா சொல்லுவாரு, அப்பா நம்ம இங்க இருந்து போக வேண்டாம், உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 டென்ட் ஒண்ணு போட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் இல்ல பண்ணி வாங்கன்னு சொல்லி கீழே அந்த மலையிலிருந்து இறக்கி கூப்பிட்டு வர்றாரு. வரும்போது தெளிவா சொல்லுவாரு, இந்த காட்சியை யாரிடம் சொல்லாதீர்கள், நான் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி சொல்லுங்க, அது வரைக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர் அருமையாக ஒரு ரகசியம் மெயின்டைன் பண்றாரு. எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவோட எங்க போனாலும் 3 பேர் கூட போனதாக நம்ம வாசிக்கின்றோம். நம்பர் 1 நமது முதல் போப்பாண்டவராகிய பேதுரு, 2வது யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேர் தான் போயிருப்பாங்க. இந்த தாபூர் மலையில் உருமாற்றம் அடையும் பொழுது இந்த 3 பேர் இருந்தாங்க. இன்னொரு இடத்துலயும் இந்த 3 பேர் பார்க்கலாம். அது எங்க பார்க்கலாம்னா, ஜெசமனி தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவை கைது செய்யறாங்க இல்லையா? அந்த பாடுகள், அந்த கடைசி ராபுடிஜல், அதாவது லாஸ்ட் சப்பர்ன்னு சொல்லுவாங்க. கைது செய்ய பண்ணும்பொழுது 3 பேர் இருப்பாங்க. மத்திய நட்சதி அதிகாரம் 26 இறைவசனம் 37. 36-37. அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனை. 26 சிஸ்டர். 26 பேதுருவையும் செபெதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். ஆமென். நல்ல கவனிக்கணும். இந்த இடத்துல 12 பேரும் போறாங்க. 12 பேர் கூட்டு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடி என்ன பாடல் பாடினாங்க? திருப்பாடல்களை பாடி பாடல்களை பாடி கடவுள் உயர்த்திட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறாங்க. போகும்போது அந்த மீதி 9 பேர் தனியா உட்கார வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இந்த 3 பேர் மட்டும் அழைச்சிட்டு போய் அவங்க எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு கல் தூரம் சென்று அவர் முழங்கால் பண்ணிட்டு அந்த வியாகுலத்தை தியானிக்கும் பொழுது அந்த அவர் சரீரத்திலிருந்து ரத்தம் சொட்ட இல்லையா, ஒரு பாறை, அந்த அவர் உடல் வேர்வையானது ரத்தமாக மாறியது என்று நம்ம வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல பேதுருவாலையும் முடிச்சு ஜெபம் பண்ண முடியல, யாக்கோபு அவராலையும் முடியல, யோவானாலும் முடியல. அவங்க தூக்க காலத்துல இருக்கிறாங்க. அப்பதான் அப்பா சொல்லுவாரு, 1 மணி நேரம் கூட விழித்திருந்து எனக்காக உங்களால இறைவனும் வேண்ட முடியாதா? உங்க உடல் அவ்வளவு வலுவற்று போயிடுச்சா இல்லையா? உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா உடல் வலுவற்ற நிலையில் இருக்குது இல்லையா? அந்த ஆவி இல்லாத பட்சத்தில் மாமிசத்தில் இருக்கும்போது நம்ம உடலானது சோர்வா இருக்கும். எப்போ பாவம் பண்ணுவோம்? அந்த உடல் சோர்வா இருக்கும் பொழுது. பாவம் எப்ப வரும்னா, உடல் ஆவில பலன் இல்லைன்னா உடல் சோர்வை கொடுக்கும். உடல் சோர்வை கொடுத்ததுன்னா உங்க மனசு என்ன சொன்னாலும் செய்யாம பாவத்தில் விழுவோம். அந்த காரியத்தை அருமையா சொல்லி கொடுப்பாரு அவனுக்கு. அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த 3 சீடர்களில் ஒருவர் யாக்கோபு. இன்னொரு காரியம் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல அந்த எவீர், அந்த 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 கூடாரத்தின் தலைவர் எபீர் என்று அவரோட மகள் 12 வயது. இந்த 12 வயது மகள் இறந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வர வைப்பாரு. இயேசு கிறிஸ்து
எல்லா சீடரோட போயிட்டு இருப்பாரு, எல்லாம் திருத்தூதரோட போவாரு. ஆனா 3 பேர் மாத்திரம் மேல கூட்டு போவாரு. வாங்க நம்ம மேல போய் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேர் மாத்திரம். அந்த இறைவாக்கியம் நம்ம தியானிப்போம். மார்க் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 37. அவர் பேதுரு, யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேற எவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. ஆமென். ஆமென். எத்தனை பேரு? 12 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரையும் மேல கூட்டும் போல மேல் வீட்டு அறையில் அந்த இறந்து போன அந்த எவீர் அந்த மகள் பேர் கொடுக்கப்படவில்லை. 12 வயது அந்த சிறுமியை படுக்க வச்சிருக்காங்க, இறந்து போயிட்டா. அந்த ஜவாரைக்கு போனது இந்த 3 பேர். அதுல ஒருவர் நமது யாக்கோபு, சந்தியாப்பர் யாக்கோபுன்னு சொல்லப்பட்ட சந்தி ஆகப்பர், அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபு. நம்ம சந்தியாப்பர் ஏன் வருது அப்படி பின்னாடி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபை அழைத்து அந்த ஜெபத்தில் அழைத்து செல்றாரு. அப்படிதான் பல இடத்துல கொண்டு போயிருப்பாரு. இதை தவிர ஒரு சில இடமும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த யாக்கோபை கூட்டு சென்று அவரு ஜெபிக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். இன்னொரு காரியம் பார்க்கலாம், இவங்களுக்கு எப்படிப்பட்ட பேர் கிடைச்சது. இவரு நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இறந்து உயிர் தெழுந்து விண்ணேற்றம் அடைந்துட்டாரு. இப்ப 12 சீடர்கள் போதிக்கிறாங்க. 12 சீடர்ல தலைமை பீடத்தில் இருக்கிறது பேதுரு. வல்லமையா பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் மீட்பு அடைகிறார்கள். 3000 பேர் எப்படி பண்றாங்க, திருமுழுக்கு பெற அளவுக்கு வல்லமையை பயன்படுத்துறாரு. ஆனா கடவுள் அந்த அந்த முதல் வேத சாட்சியை மறிச்சது யாருன்னா யாக்கோபு. அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேதுரு அவ்வளவு வல்லமையா ஜெபிக்கிறாரு, வல்லமையான இறை பிரசங்கம் பண்றாரு. யாக்கோபு தான் முதல்ல போட்டு தள்ளுறான். யாரு? அந்த ஏரோது மன்னன். இப்போ இன்னொரு காரியம் பார்ப்போம். இவர்களோட பேர் என்ன தெரியுங்களா? இடியை போன்றவர்கள், த சன்ஸ் ஆஃப் தண்டர். ஏன் இவருக்கு இந்த பேர்? இவருக்கு மாத்திரம் இல்ல, யாக்கோபும் இவரு கூட பிறந்த தம்பி இருக்கிற பாத்தீங்களா யோவான், அந்த திருவெளிப்பாடு எழுதினார் பாத்தீங்களா 22 அதிகாரம், அவருக்கும் கிடைச்ச பேர் என்னன்னா சன் ஆஃப் தண்டர். அப்படின்னா இவங்க போல்டான அப்போஸ்தலர்கள். அவங்க நம்ம அந்திரிய மாதிரி சாஃப்டா பேசுற ஆளுங்க கிடையாது. அந்திரியோட பணி என்ன தெரியுங்களா? யாரு இயேசு சாமிகிட்ட வந்தாலும் நீங்க வாங்க, நான் இயேசு கிட்ட கூட்டிட்டு போறேன், நீங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. ஆனா இவங்க அப்படி இல்ல, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடிய ஒரு போல்டான ஒரு தூதர், திரு தூதர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இறை வாக்கியம் நம்ம தியானிப்போம். மார்க் புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 17. செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவன்சேசு என்று அவர் பெயரிட்டார். ஆமென். ஆமென். பொவனேசு என்று ஒரு பெயரிட்டாரு. அப்படின்னா தண்டர். அவங்க அவ்வளோ ஒரு, அவங்க பேசுறதே ஒரு அதிகாரத்தோட இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து போல்டான ஆளு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க போனாலும் இந்த யாக்கோபு என்பவர் போல்டா பிரசங்கம் பண்ணுவாராம். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு எப்படி பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. கிறிஸ்துவம் வளர்ந்ததே உண்மையை பளிச்சுன்னு சொல்வதனாலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் பல பேர், கிறிஸ்துவை மறுதளித்தார்கள் பல பேர். ஆனா ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? விண்ணக பரிசு. இதுதான் சத்தியம். உங்களுக்கு இன்னொரு இறை வார்த்தையை சொல்றேன், ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும். ஒரு அருமையான இறை வார்த்தை. ரோமேர் புத்தகம் 5வது அதிகாரம் திருப்பி கொடுங்க. ரோமேர் புத்தகம் 5வது அதிகாரம் இறை வசனம் 5:10 எடுங்களா? 5:10. ரோமேர் புத்தகம் 5:10 ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். இருக்கும், நாம் கடவுளுக்கு பகைவர்களா இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க தயவுசெய்து. இந்த வார்த்தைகள்லாம் நல்லா திருச்சி படிங்களா, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ரொம்ப தெளிவா இது வந்து நமக்கு வந்து தெரியாது. நீங்க அப்படியே கடகடன் படிச்சும் போது உங்களுக்கு உணர முடியாது. நாம் கடவுளுக்கு, நம்ம யாரு? கடவுளுக்கு பகைவர்களா இருந்தோம் நீங்களும் நானும். இயேசு அறியலன்னா கடவுளுக்கு பகைவர்கள். ஏன் பகைவர்களா இருக்கிறோம்? அவர் அறியாமல் இருப்பதே பாவம். ஏன்னா தந்தையாம் கடவுள் கொடுத்த கடைசி ஷார்ட்கட் மீட்புக்காக, நாம் அனைவரும் மீட்பு பெறுவதற்காக தந்தையாம் கொடுத்த ஷார்ட்கட் யாருன்னா இயேசு சுவாமி. இத துணிகரமா சொல்லணுங்க. ஃபர்ஸ்ட் துணிகரமா சொல்லணும். அதை செஞ்சவரு தான் யாக்கோபு. அப்படி செய்யும் பொழுது மரணம் வரதான் செய்யும். ஏன்னா யாரும் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சொல்றேன் கவனிக்கணும். நாம் கடவுளுக்கு பகைவலா இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புராக்கப்பட்டுள்ளோம். அவர் மகன் உயிரை கொடுத்தனாலதான், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டதுனாலதான்
கடவுளோட ஒப்புராகிறோம். நீங்க ஏற்றுக்கொள்ளாவிடில் உங்களுக்கு அதாவது அந்த கன்செஷன் கிடையாது. நீங்க ஏற்றுக்கொள்ளனாலதான் நீங்க கடவுளோட ஒப்புராக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம். இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரம்தான் மீட்பு. அதனாலதான் சத்தியமா சொல்லுவாரு, சத்தியமான வார்த்தை அப்போஸ்தலர் 4:12, இவரால் இன்றி வேற எவராலும் மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இன்றி வேற எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. நீங்களும் நானும் மீட்பு பெறும் பொருட்டு வானத்தின் கீழ் இயேசு கிறிஸ்து அந்த திரு நாமத்தை தவிர வேற எந்த பேரும் மனித குல மீட்புக்கு கொடுக்கப்படவில்லை. இத துணிகரமா சொல்ல தெரியணும். இயேசு ஒருவரே மீட்புக்கு. அப்படின்னா கிறிஸ்துவனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த விண்ணகம், பரலோகம், வைகுண்டம் நிச்சயம். உங்களுக்கு விண்ணக வாழ்க்கை வேணும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர். அவரை தவிர எந்த பேரும் மனித குலத்து மீட்புக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சத்தியத்தை போதித்திருக்கனால்தான் அவரை ரொம்ப சின்ன வயசுல போட்டு தள்ளிட்டாங்க. சின்ன வயசு, போல்டான ஆளு, தெளிவாக பேசக்கூடியவர், தைரியமாக சொல்லக்கூடியவர், சத்தியத்தை உண்மையாக விளக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் நம்ம இன்னைக்கு அந்த சந்தியாகப்பராகிய யாக்கோபை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண ஆள் கிடையாது. அவரோட காரியங்கள் இன்னும் இங்க சொல்லப்படாத காரியங்கள் அவரை குறிச்சு நான் வாசிச்சதுனால சொல்றேன். அவர் முழங்கால் ஜப வீரர். அவர் முழங்கால் யுத்தம் செய்யக்கூடியவர். முழங்கால 12 மணி நேரம் முழங்கால் இருப்பாராம். அவர் முழங்கால் படியிட்டு பாறை உருகியது. அப்படின்னா பாறைனா அந்த ஐஸ் பாறை உருகுமா? கொஞ்சம் கற்பனை பாருங்க. இந்த ஐஸ் 12 மணி நேரம் அவர் போட்ட முழங்கால்ல சூடாகி அந்த பனி உருகுற அளவுக்கு போட்டிருக்காரு. அதனாலதான் அடக்கம் பண்ணும் பொழுது, யாக்கோபை அடக்கம் பண்ணும் பொழுது அவரோட முழங்கால்கள் ஒட்டகங் கால்கள் போல் கனமாக இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர் சாட்சியாக அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. யாக்கோபு என்று அவரை குறித்து எழுதப்பட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இறைவார்த்தையில் இல்ல, அவரை பத்தி அந்த புத்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளவு வல்லமையாக கடவுள் அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அவ்வளவு வல்லமையாகவும் துணிச்சலாகவும் தைரியமா சொல்லுவாரு, இவரால் இன்றி மீட்பு இல்லை. அதனாலதான் யோவான் 14:6 சொல்லுது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா இன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நாம் விண்ணுலகத்துக்கு போகணும் என்றால், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் மனித உள்ள மீட்புக்கு கொடுக்கப்படவில்லை என்று சத்தியத்தை போதித்திருக்கிறார். இன்னொரு காரியம் பார்க்கலாம். அவர் எவ்வளவு வைராக்கியமான ஆளு, எவ்வளவு கடவுள் மேல் பற்றுள்ளவர் என்று லூக்கா புத்தகம் திருப்பிக்குங்க. லூக்கா புத்தகம் அதிகாரம் 9 இறைவசனம் 52-53. லூக்கா புத்தகம் அதிகாரம் 9 இறைவசனம் 52-53. தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார், அவர்களிடம் ஏற்பாடு செய்வதற்காக. தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார், அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன நடக்குதுன்னா, சமாரியருக்கும் யூதருக்கும் ஒத்து போகாது. அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். ஏன்னா சமாரியர்கள் வேற்று இனத்தாரை கல்யாணம் பண்ணால அவங்க ஒதுக்கப்பட்டவர்களா மாறுறாங்க. இப்போ இயேசு சுவாமி சமாரியர் வழியா போய் சமாரியருக்கு இறைவார்த்தை கொடுக்கணும். இப்போ அந்த காலத்துல போன் கிடையாது, லாட்ஜ் புக்கிங் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? நேர்ல ஒருத்தர் போய் சொல்லிட்டு வரணும். அப்போ இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு ஆண்டவர் வராரு, நீங்க இதாருங்க, இந்த மாதிரி இங்க ஒரு மீட்டிங் நடத்துறோம்னு. அப்ப சொல்லும் பொழுது அந்த சமாரிய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட அந்த ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இயேசு கிட்ட கேட்பாரு. இந்த 2 பேரும் யாரு? யோவான், அவரோட கூட பிறந்த அண்ணனாகிய யாக்கோபு, ஜேம்ஸ் தி கிரேட். இல்ல, இவருக்கு சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்க அந்த ஊரை அழிச்சிடலாமா? வானத்திலிருந்து அக்னி இறக்கிறேன். அதாவது இறக்குமா கூட கேட்கல, ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்க ஜெபம் பண்ணா போதும், மேல இருந்து அக்னி அந்த ஊரை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாக
கடவுளை ஏற்றுக்கொள்வது கரெக்ட் தான். ஆனா எப்படிப்பட்ட வைராக்கியம் அந்த மக்களை அழித்து விடுற அளவுக்கு. ஏன்னா உங்களை ஏத்துக்கலப்பா, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை நிராகரிக்கிறாங்க, நீங்க வர வேண்டாம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஊர் இந்த உலகத்துல இருந்தானே, இல்லாட்டி என்ன நான் இடிச்சிடுறேன், நான் வனத்துல இருந்து அக்னி இறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அருமையா சொல்லுவாரு லூக்கா 9:44 சாரி 9:54 சொல்லுவாரு. அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து நீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்வதா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். 55 படிச்சிருங்க. அப்படியே என்ன சொல்றாங்க. அவர் அவர்கள் பக்கம் திருப்பி அவர்களை கடிந்து கொண்டார். ரொம்ப அருமையா ஏசப்பா வந்து, என்னப்பா இவ்வளவுதான் உங்களுக்கா, இவ்வளவுதான் ஞானத்துல இருக்கிறீங்களா, அவ்வளவு ஒரு வைராக்கியமானவங்க. அதாவது இயேசு சுவாமிக்காக வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து அந்த ஊரையே அழிச்சிடுறேன், அந்த அளவுக்கு சீல், அந்த அளவுக்கு கடவுள் மேல உள்ள பற்று, சீல் ஃபார் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பற்று உள்ளவரா இருந்திருக்கிறாரு. இன்னொரு காரியம் பண்ணுவாங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, இவங்க மம்மிஸ் பாய்ஸ்னா செபதி, அவங்களோட மனைவி பேரு சலோமி. அந்த சலோமி கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த 2 பேரும் யாக்கோபும் அவர் சகோதரன் யோவானும் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வலது பரிசத்தில் நாங்க தான் இருக்கணும், இடது பரிசத்துல ஒருத்தர், வலது பக்கத்துல ஒருத்தர் இருக்கணும். அம்மா நீங்க போய் பர்மிஷன் கேளுங்க இல்லையா. எவ்வளவு பெரிய 12 சீடர்கள் இருக்கிறாங்க. உலகத்தை ஆள போகிற அந்த இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல ஒருத்தரும் இடது பக்கத்துல இருக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுங்க, அப்படி செய்யறதுதான் கரெக்ட்னு மாதிரி அந்த ஜெபதி, அதாவது அவங்க அம்மா சலோமி போய் இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த இறை வார்த்தையை படிப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 21. உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். ஆமென். ரொம்ப தெளிவாக, கொஞ்சம் அதை யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 12 சீடர்கள் இருக்கிறாங்க. இருக்கத்தக்க இவங்களுக்கு அந்த பதவி ஆசை இல்லையா, பதவி ஆசை. நாங்க வலப்பக்கம் இருக்கணும், நீங்க இலப்பக்கம் இருக்கணும். வலப்பக்கம் இடப்பக்கம் என்னன்னா, இந்த காலத்து ஆட்சி செய்யற முதலமைச்சருக்கு ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் இல்லையா. ஹோம் மினிஸ்டருக்கும் பவர் ஜாஸ்தி, அதே மாதிரி நிதி அமைச்சருக்கும் பதவி உயர்வு. அந்த 2 அதிகாரத்தையும் வாங்கினா கம்ப்ளீட் அந்த நாடு அவங்க கிட்டதான், அப்படித்தானே. சோ அதனால அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த பவர் எனக்கு வேணும், இந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும். அதனாலதான் வலது பக்கம் ஒரு மகனும் இடது பக்கம் ஒரு மகனும் நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமிக்கு தான் கேட்கிறாங்க அந்த சலோமி அம்மா, ஜெபதியோட மனைவி. அதற்கு இயேசு, என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகம் வாட்டத்தோடு அங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை, நான் தான் வலது பக்கம், நீங்க தான் இடது பக்கம் அப்படின்னு சொல்லி, இரு பசங்க, ஒரு தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைகளும் வலது பக்கம் இடது பக்கம் கொடுத்த உடனே மீதி இருந்த 10 பேரும் அவர்கள் மேல் மனக்கசப்பு ஏற்பட்டதாக இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர்கள் 2 மீது கோபம் கொண்டார்கள் என்று இறைவார்த்தை பதிவாகிறது. 10 பேருக்கும் வெறுப்பேத்துற மாதிரி ஒரு காரியம் இவங்க செஞ்சுட்டாங்க என்று நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நீங்க கொஞ்சம் கற்பனை பாருங்களா, அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய காரியங்கள் எந்த அளவுக்கு. கடவுள் பக்கத்திலேயே இருக்கணும், அதுவும் வலப்பக்கம் ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கணும், நாங்க தான் இருக்கணும். அது ஒரு காரியத்துல இப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பவர் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம், அப்படி தியானிக்கலாம். அல்லது எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம், நாங்க தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இடியை போன்றவர்கள், ஒரு தண்டர். அதனாலதான் இவர்களுக்கு என்று ஒரு பேரும் கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு சகோதரர்களா இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுறது ஒரு ஒரு அதிகாரத்தோடு இருந்திருக்கு. அதனாலதான் அவருக்கு அந்த பேரு. அதனால என்னமோ தெரியல, இவர்தான் முதல் வேத சாட்சியாக மரித்ததாக திருவிவிலியம் சாட்சி சொல்லுது. 12 தூதர்களில் தற்கொலை பண்ணவன் வேற, சரிங்களா. வேத சாட்சியாக பிறர் கையால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டவர்ல முதல் இடத்துல இருக்கிறது யாக்கோபு. எப்போ அது நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் பணி திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 12 இறைவசனம் 1-2 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அது
இயேசு கிறிஸ்துக்கு 44வது ஆண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் கிரைஸ்ட் இல்லையா, பிஃபோர் பிசி அப்படின்னுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் கேலண்டரே மாறி இயேசுக்கு அப்புறம் இப்போ 2026 வருஷம் 44வது ஆண்டில் இவர் கொலை செய்யப்படுகிறார். எப்படி கொலை செய்யப்படுகிறார்? ரத்த சாட்சியை கொலை செய்யப்படுகிறார். இவரை வாளால வெட்டுறாங்க. இது இறை வார்த்தைகளும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12:1-2. அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவான் என்னும் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். நல்லா கவனிக்கணும். இங்க சொல்லக்கூடாத சில விஷயம்லாம் சொல்லலாம். அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். அதுல ஒரு ஆள் தான் பேதுரு. சரிங்களா? அந்த ஏரோது பிடிச்சது பேதுரு ஒருத்தர், யாக்கோபு ஒருத்தர். ஆனா பேதுரை கொலை செய்யவில்லை. கொலை ஏன் அவரை செய்யவில்லைன்னா, அவர் அந்த அளவுக்கு மேபி துடிப்பா சொல்லியிருக்க மாட்டார். இவர் கொஞ்சம் துடிப்பா இருக்கிறதுனால, கொஞ்சம் முந்திரி கொட்டையா பேசி அந்த தைரியமா இருக்கிறதுனால, இவ்வளவு திமிரா இருக்கானா, இவ்வளவு தைரியமா இருக்கிறானா, இவனை போட்டுருவோன்னு சொல்லி முதல் ரத்த சாட்சியை மறித்தது அந்த யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றார்கள். இப்போ ஒரு சாட்சிகள் சொல்ல விரும்புறேன். இது விவிலியத்தில் இல்லாத சாட்சிகள். அந்த கொலை செய்வதற்காக ஒருத்த வாளோட வந்திருக்கிறான். சரிங்களா? அந்த வாள் தூக்கி வெட்ட வரவங்க கிட்ட அந்த வாளை முத்தம் கொடுத்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, கொலை செய், என்னை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாளால் வெட்ட வந்தவனிடம் இயேசுவை குறிச்சு அந்த ஒரு 3-4 நிமிஷத்தை இயேசுவை பத்தி சொல்லி அந்த வாளால் வெட்ட வந்தான் பாத்தீங்களா, அவன் மனமாற்றம் அடைகிறான். மனமாற்றம் அடைந்து அங்கேயே கேட்கிறான், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறான். அந்த இடத்துலயே அவரு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. அந்த அரசனிடம் அவன் சொல்றான், இவரை நான் என்னால வெட்ட முடியாதுன்றான். எப்படி? வெட்ட வந்தவன் இவரோட நற்செய்தி அந்த நிமிஷத்துல கேட்டு இவரை என்னால வெட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அரசனுக்கு கோபம் வந்துருது. ஏரோது அரசன் அந்த இடத்துல வெட்ட வந்தான் பாத்தீங்களா, அவனையும் யாக்கோபையும் இன்னொருத்தரை வச்சு கொலை செய்கிறான். அப்படின்னா கடைசி நிமிஷத்துல ஒரு ஆன்மாவை மீட்டெடுத்தவர் தான் இந்த யாக்கோபு. அதனாலதான் இவர் பேரு சந்தி யாகப்பர் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சிறையில் அடைக்கப்படும் பொழுது 2 மந்திரவாதிகள் இருந்திருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இது கதை இல்ல, இதுதான் சரித்திரம். இந்த யாக்கோபுக்கான சரித்திரம். 2 மந்திரவாதிங்க இருந்திருக்காங்க. அந்த 2 மந்திரவாதியில ஒரு மந்திரவாதி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான் சிறையில் இருக்கும் பொழுது. அதான் சிறையில் அடைக்கிறாரு பாத்தீங்களா, அந்த ஏரோது அரசன் சிறையில் அடைக்கும் பொழுது ஒரு மந்திரவாதி இயேசுவை அறிந்து கொள்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மந்திரவாதி என்ன பண்றான்னா, இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு திருமுழுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான். இன்னொரு மந்திரவாதிக்கு அது மேல பெரிய உடர்ந்து இல்லை. ஆனா இந்த சாட்சி நடக்குது பாத்தீங்களா, ஒரு கொலை செய்ய வந்தவன் அவரை இவர் கட்டி பிடிச்சி அந்த கத்தியை முத்தம் கொடுக்கும் பொழுது அந்த மந்திரவாதிக்கு ஒன்றும் புரியல. மந்திரவாதிகளை மனம் மாற்றி அந்த நிமிடத்தில் அந்த கொலை செய்ய வந்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவன் சொல்லி எனக்கு மீட்பு கிடைக்காதா, என் பாவங்கள் மன்னிக்கப்படாதான்னு கேட்கும் பொழுது, இது இயேசுவை ஏற்றுக்கொண்டாமே போதும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா அவர் தான் உலகத்தில் மனிதருக்கான இரட்சகர். அந்த இரட்சகர நாமத்தை நீ அறிக்கையிடு, நீ பாவத்தில் அந்த கேட்டதுக்கு அப்புறம் 2வது மந்திரவாதி மனமாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுது. அது மாத்திரமல்ல, பல பேர் அந்த மாதிரி இவரோட அழுத்தமான அந்த மறையுரைகளை கேட்டு இயேசுவை உடனே ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. ஆனா போல்டா பேசுவாராம், கொஞ்சம் போல. இயேசு ஒருவரே ஆண்டவர் சொல்ல அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். அப்படிப்பட்ட அனலாக பேசியவர் தான் இந்த யாக்கோபு. அதனாலதான் இவர் செப வீரர் என்றும் சொல்லப்படுகிறது. 12 மணி நேரம் முழங்கால் படியிட்டு செபிக்கும் ஒரு அருமையான திருத்தூதராக இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் இவர் செய்ததுனாலதான் இன்னைக்கு இவரை குறிச்சு நாம் தியானிக்கிறோம். இவரை குறிச்சு ஒரு ஃபீஸ்டாக நம் திருச்சபை கொண்டாடுகிறது. அறியாமலே ஃபீஸ்ட் கொண்டாடுறோம், அப்படிதானே? இவர் யாருன்னே தெரியாம. ஆனா இவர் ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்தவர். ஸ்பெயின்ல இருக்கிற மக்கள் அனைவரும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிமுகப்படுத்தினது இவர் தான். இவர் கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாரு. ஆனா இவரோட பிரசங்கம் மிக வல்லமையா இருந்திருக்கு. பல விதமான ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து இயேசுவை
மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன், ஸ்பெயின் தேசம் தான். ஸ்பெயின், அப்புறம் அந்த அர்ஜென்டினா, இப்ப ஃபுட்பால் மேட்ச் நடந்தது இல்லையா ஃபைனல்ஸ்ல, ஸ்பெயின் அர்ஜென்டினா இவங்க இருந்த தேசமும் கத்தோலிக்க தேசம். அதுதான் ஸ்பெஷல். ஏக அப்போஸ்தலிக்க ஆதி திருச்சபை உள்ள ஒரு அருமையான ஒரு மறைசாட்சியாக இயேசுவே ஆண்டவர் சொல்லுறதுக்கு ஒரு தில்லு வேணும். அதுவும் பகிரந்தமா இவரை தவிர வேற கடவுள் கிடையாது, இவரை தவிர மீட்பு கிடையாது, இவரை ஏற்றுக்கொண்டாதான் விண்ணக பாதை என்று இன்னும் தெளிவா சொல்லும் போதுதான் மக்களுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போதுதான் கலகங்கள் பிறக்கும். கலகங்கள் பிறந்தால் வழிகள் பிறக்கும், அப்படிதானே? கலகம் இல்லை என்றால் வழிகள் பிறக்காது. வழிகள் எதுக்கு? விண்ணகம் தான் நமக்கு வழி. நமக்கு அருமையாக பிலிப்பியர் 3:20 சொல்லுது, உங்களுக்கு எனக்கும் விண்ணகமோ நம் தாய்நாடு, அங்கிருந்தா மீட்பராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை மீட்டெடுக்க வரப்போகிறார். நம்மளை மீட்டெடுத்து அந்த ரட்சகர் நம்மளை விண்ணகத்தை, பேரின்ப வீட்டை பரிசா கொடுப்பதற்காக தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற எந்த காரியம் கிடையாதுங்க. கிறிஸ்துவம் என்றால் விண்ணக பிரஜைகள், கிறிஸ்துவம் என்றால் நமக்கு நித்திய வாழ்வு, கிறிஸ்துவம் என்றால் நமக்கு நிலை வாழ்வு, கிறிஸ்துவம் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த இரட்சகர் மூலமாக பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். கிறிஸ்துவம் என்றால் நமக்கு ஒரு விடுதலை. எதிலிருந்து விடுதலை? இறப்பிலிருந்து விடுதலை. மரித்தவர்கள் மரணத்தை தான் தழுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிடில். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மரித்தவர்கள் அவரை போல் மரித்ததுக்கு அப்புறம் மீண்டும் உயிர் பெற்று விண்ணகத்தை நோக்கி வாழக்கூடிய பிரஜைகளாக வாழ்வதற்காக தான் இந்த கிறிஸ்தவம் வந்தது. கிறிஸ்துவும் அதற்காக வந்தார். மனிதரை மீட்டெடுப்பதற்காக வந்தார். மனிதருக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருந்தது, மரணம் தான் ஒரு முற்றுப்புள்ளி. அந்த மரணத்தை ஜெயித்தவர் இயேசு சுவாமி. இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ள ஒரு மாத்திரம், இயேசுவே ஆண்டவர் சொல்வர் மாத்திரம் மரணத்தை ஜெயிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் நமக்கு நிலை வாழ்வு நிச்சயமாக கொடுக்க வல்லவர். இந்த சத்தியத்தை போதிப்பதுதான் நம் கடமை. அதுதான் நம் திருத்தூதர்கள் அல்லும் பகலுமா செய்தார்கள். அதாவது சரியா தூங்கி இருக்க மாட்டாங்க, சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, சரியான படிப்பு இல்லை. ஆனா இந்த வைராக்கியமான செய்தியை அவர்கள் செய்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு 38%, 138 பேர் உலக அளவில் இயேசுவே ஆண்டவர் என்று நம் வாயால் அறிக்கையிடுகிறோம். உள்ளூர நம்புறோம், வாயால் அறிக்கையிடுகிறோம். அதுதான் மீட்புக்கான அடையாளம். இதை செய்வது நம் கடமை. அதனால அப்பா சொல்றாரு, உலகமெங்கும் சென்று நற்செய்தியை போதி, உலகமெங்கும் சென்று இயேசுவை ஆண்டவர் என்று நீங்க பறைசாட்ட வேண்டும். இதற்காக அழைக்கப்பட்டவர்கள். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு மகாராஜாவே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்றி சொல்லுப்பா. அப்பா அந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. அழைத்து வந்து இவர்களுக்கான ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் கடவுளை, ஈசாக்கின் கடவுளை, யாக்கோபின் கடவுளை, யோசேப்பின் கடவுளை, மோசேயின் கடவுளை, யோசுவாவின் கடவுளை, சாமுவேலின் கடவுளை, தாவீதின் கடவுளை, சாலமோனின் கடவுளை, எலியாவின் கடவுளை, எலிசாவின் கடவுளை, தானியலின் கடவுளை, எசையாவின் கடவுளை, எரேமியாவின் கடவுளை, எசேக்கியலின் கடவுளை, ஆமோஸின் கடவுளை, எங்கள் கடவுளை எங்கள் மத்தியில் அப்பா தந்தையே 55 நிமிடம் வார்த்தைகளால் பேசியிருக்கீங்கப்பா. வார்த்தைகளால் அப்பா இந்த அருமையான திரு தூதராகிய யாக்கோபை குறித்து, அதர் சந்தியா யாகப்பரை குறித்து நீங்க பேசி கற்று தந்திருக்கீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்தோப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி அப்பா. இவரை குறித்து நீங்க தியானிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. துதி கன மகிமை இருக்கிறப்பா. அப்பா நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் அப்பா. தந்தையே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இவரை குறித்து தியானிக்க வைத்திருக்கீங்க, இவரை குறித்து எங்க இதே பள்ளிகள் எழுதிருக்கீங்கப்பா. இதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த அப்பா இந்த எளிய விண்ணப்பமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகரார் அவர் நாமத்தில் ஏறெடுக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனும் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.